அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சமீபத்தில் இந்த டிஎன் 2026 படம் ரிலீஸ் ஆகியிருந்தது சார். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கலவையான விமர்சனங்கள் இருந்தது. இந்த படம் விஜயை தாக்கி நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, இன்னொரு விஜய்க்கு ஆதரவாக இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த தேர்தல் நேரம் ரொம்பவே பிஸியாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சீமான் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் யாரையும் தாக்கிலாம் இல்லை, எல்லாரும் இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க? அதாவது நாம் பேசுகிற அளவுக்கு அந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமோ இல்லை தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படமோ கிடையாது. ஒவ்வொரு வாரமும் 4-5 செல்லுலாடி குப்பைகள் வர்ற மாதிரியான ஒரு படம் தான் அது. அதே நேரம் அந்த படத்துக்கு ஒரு கவன ஈர்ப்பு கிடைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தின் கதாநாயகனுடைய பாத்திரம் விஜய் மாதிரி ஒரு தோற்ற ஒற்றுமை இருந்தது தான். அவர் பயன்படுத்துகிற அந்த ஆடையுடைய நிறம், அந்த தாடி, கையில் ஏதோ காப்போ கயிறோ கட்டியிருப்பார், இது அப்புறம் படத்தில் இருக்கிற சில காட்சிகள், ஒரே நடிகையோட தொடர்ந்து நடிக்கிறது, நடிகைக்கும் இவருக்குமான தொடர்பு, அப்புறம் அவருடைய விஜய் கட்சியில் ஒரு புஷி ஆனந்த்னு ஒரு இவர் இருக்கிற மாதிரி அந்த படத்தில் ஒரு கேரக்டர், இதெல்லாம் வச்சு அப்படி ஒரு முடிவு வந்தது. ஆனால் அந்த படக்குழுவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணுறதுக்காக ரிலீஸுக்கு முன்பே இது விஜய்க்கு எதிரான படம்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை பரப்பிட்டாங்க. அது என்னாச்சு அப்படின்னா, அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைந்தது. ஏன்னா இப்படி ஒரு படத்தை யாரும் கவனிக்க கூட மாட்டாங்க, அதுதான் உண்மை. இன்னும் நட்டி நடராஜ் மக்களுடைய கவனத்தை ஈர்த்த ஹீரோவெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த படம்லாம் அப்படி வந்ததுன்னு தெரியாம போனதுன்னு தெரியாம அடித்து செல்லப்பட வேண்டிய ஒரு படம் தான். ஆனால் இப்படி ஒரு தகவல் பரவியதால் அது பலருடைய கவனத்தையும் கவர்ந்தது. அது அந்த படத்துக்கு பெரிய பிளஸ்ஸாக இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அது விஜய் ரசிகர்களுடைய கோபத்தை கிளப்பிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த படத்தை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி பயங்கர நெகட்டிவாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய வசூல்லாம் கேட்டிங்கன்னா சிரிச்சிருவீங்க. கேரளாவில் 13,000 ரூபா தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. லட்சத்தை கூட தொடரல, 13,000. ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் அந்த போஸ்டர் காசு கூட தேரலன்னு சொல்லுவாங்க. இது போஸ்டர் காசு இல்லை, போஸ்டரை இங்கேருந்து பஸ்ஸில் அனுப்பிச்சி வச்சாங்கல்ல, அந்த காசை கூட இது கலெக்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் 70,000 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 20 லட்சம் மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த படத்தினுடைய லட்சணம். இப்போ இந்த படத்தை விஜய் ரசிகர்கள் நெகட்டிவாக டீல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ தான் சீமான் உள்ளே வர்றாரு. சீமான் என்னன்னா, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கண்ணன் ரவி, துபாயை சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர். சமீபத்தில் சென்னை ஒரு 2 மாதம் தங்கியிருந்தார். சீமான் வெளியில் என்ன பேசுவார்னா, திரைக்கவர்ச்சியை நம்பி யாரும் நீங்கள் ஓட்டு போடாதீங்க, சினிமா தான் எல்லாரையும் அழிக்குது, சினிமாக்காரன் பின்னால் போகாதீங்க, நான் ஒரு கொள்கை வீரன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கண்ணன் ரவியுடைய பட விழாக்கள் எல்லாத்துலேயுமே போய் கலர் சட்டை போட்டுக்கிட்டு வரிசையில் போய் உட்காந்தார். ஓகே, நீங்கள் தான் திரைக்கவர்ச்சியை நம்பாதீங்க, சினிமா அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் என்னன்னா அந்த சினிமா விழாவில் போய் ஆளாக போய் உட்காடுறீங்க. அந்த கண்ணன் ரவி என்னன்னா டிடிடின்னு ஒரு படம் எடுத்தார், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணார், அங்கேயும் போய் இவர் உட்காடுறாரு. டெக்ஸ்லான்னு ஒரு படத்துக்கு பூஜை போடுறாரு, அங்கேயும் போய் இவர் நிற்கிறாரு. பார்த்தீங்கன்னா கண்ணன் ரவியுடைய நிழல் மாதிரியே இவர் அவருடைய பிஏவாகவே மாறிட்டார் கிட்டத்தட்ட 1 மாதம். அது மட்டும் இல்லை, அவர் லீலா பேலஸில் தான் அந்த தயாரிப்பாளர் தங்கியிருந்தார். அவர் தங்கியிருந்த தினமும் சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே கலர் சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணன் ரவி உடைய ஷூட்டுக்கு போயிடுவார். திரும்பி வர்றதுக்கு நைட்டு 11 மணி 12 மணி ஆகும். அநேகமாக அந்த மதுவிலக்கு எப்படி அமல்படுத்துறதுன்னு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்த சீமான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பல கோடி ரூபா பணம் வாங்கி இந்த தேர்தலில் செலவு பண்ணுறாரு. ஸோ அந்த விசுவாசத்துக்காக அந்த படத்துக்கு நம்மளால் ப்ரொமோஷன் பண்ணுவோன்ட்டு தான் அப்படி ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார். ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் அந்த தேர்தல் வியாபாரத்துக்காக அந்த சுற்றுப்பயணம் பண்ணுற சீமான் இதுக்கு இடையில ஒரு திரைப்படத்துக்கு ப்ரொமோஷனாக ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியம் என்னன்னா, அந்த வாங்கின காசுக்கு வாங்கின கூலிக்கு செய்த ஒரு பிரதி உபகாரமாக தான் இந்த செயலை செஞ்சுருக்காரு. ஒரு பக்கம் சினிமா கவர்ச்சி அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் இவரே அந்த படத்துக்கு சினிமா பிஆர்ஓவாக மாறி இருக்காரு.
அதுதான் உண்மை. இல்லை சார், ஒரு நட்பு ரீதியாக கூட இதை வந்து பண்ணலாம்ல சார். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழன் போயிட்டு துபாயில் வந்து பெரிய அளவுக்கு வந்து சாதிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதன் காரணமாக கூட இந்த மாதிரியான ப்ரொமோஷன் ஒர்க் வந்து பண்ணலாம்ல சார். இதை காசு வாங்கிட்டு தான் இதை பண்ணணுமா? இல்லை, இது வந்து நீங்கள் சொல்கிறது யூகம், நாம் சொல்வது உண்மை. அந்த தயாரிப்பாளரை அவர் வந்து எப்படி அணுகினார், எப்படியெல்லாம் துரத்தினார், எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும். நம்ம பொது வழியில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாதுங்கிறதால ரொம்ப நாகரிகமாக பேசுகிறோம். எல்லாத்துக்கும் மேலே சீமான் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா திரள் நிதி திரட்டுவதில் அவர் ஒரு கைதேர்ந்தவர். யாரிடமாவது பணம் இருப்பது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல சீமான் இருப்பார். கண்ணன் ரவி விஷயத்துலையும் அப்படித்தான் நடந்தது. இது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேருக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இந்த சோழியம் குடுமி சும்மா ஆடாதுங்கிற மாதிரி சீமான் ஒரு விஷயம் செஞ்சார் அப்படின்னா அதுக்கு பின்னால நிச்சயமாக இது போன்ற ஒரு பண விவகாரம் இருக்கும். சார், இப்போ அந்த பராசக்தி படத்துக்கு கூட இந்த மாதிரி ப்ரொமோஷன் தானே சார் பண்ணியிருந்தார். இப்போ அதுக்கும் பணம் வாங்கிட்டு தான் பண்ணாரா இல்லை? திமுகவை ஒரு பக்கம் எதிர்க்கிறாரு, திராவிடத்தை எதிர்க்கிறாரு. என்ன, திமுக குடும்பத்தால் தயாரிக்கப்பட்ட பராசக்தி படம், திராவிடம் பேசுகிற படம், இந்தியை எதிர்க்கிற படம், அந்த படத்துக்கு இவர் ஏன் போய் ப்ரொமோஷன் பண்ணணும்? என்ன, இந்த கேள்விகளை மக்கள் கேட்டாலும் அதுக்கு வந்து அதற்கான பதில் வந்து உங்களுக்கே தெரியும். இல்லை சார், இப்போ பராசக்தியாக இருக்கட்டும், இப்போ அந்த TN 2026 படமாக இருக்கட்டும், இப்போ பராசக்தி வந்து ஜனநாயகன் கூட ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஸோ இதன் காரணமாக அந்த ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணதா நமக்கே புரியுது. அதே மாதிரி இந்த TN 2026 வந்து விஜய் சாயல் இருக்கனால விஜய் தாக்கத்துக்காக இந்த மாதிரியான ப்ரொமோஷன் தொடர்ந்து பண்ணுறாரா சார் அவர்? இல்லை, அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இதுதான். நீங்கள் பொதுவாக இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் படங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா ஒரு படத்தை பார்க்க கூப்பிடுவாங்க. நண்பர்களுக்காக அல்லது ஏதோ ஒரு வற்புறுத்தலுக்காக அவங்க படத்தை பார்ப்பாங்க. அந்த படம் தங்களுடைய கொள்கையோடு கருத்தியலோடு கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஏதாவது பேசுவாங்க. இது நடக்கும். ஆனால் இது வந்து ஒரு தேர்தல் காலம். எல்லாருமே தேர்தல் பிரச்சாரத்தில் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ இந்த படத்துக்காக நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் பேச வேண்டிய அவசியம் என்ன? அது வந்து வெறுமனே விஜய் எதிர்ப்பு மட்டுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே அந்த TN 2026 படம் விஜய் குறித்த படமே இல்லை, ரஜினிகாந்தனுடைய வாழ்க்கையை மையப்படுத்திய ஒரு படம் தான் அது. ஒரு நடிகை வட இந்தியாவிலேருந்து வர்றான், குல்கந்த் குமார்னு பேர். அவன் வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தமிழே தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தன் மெல்ல வளர்ந்து பெரிய ஸ்டார் ஆகி அரசியலுக்கு வர்றான். இது யாருடைய கதை? விஜயா வடநாட்டிலிருந்து வந்தார். என்ன, ரஜினிகாந்த் ஒரு மராட்டியருங்கிறது உலகத்துக்கே தெரியும். என்ன, அதைத்தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து ஒரு மராட்டியர், கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா எங்கள் பூர்வீகமே கிருஷ்ணகிரி தான் அப்படின்னு ரஜினி சொன்னதையும் அவருடைய அண்ணன் சத்யநாராயண சொன்னதையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த நட்டிக்கார குல்கந்த் குமார் அதான் சொல்லுவார், எங்கள் பூர்வீகம் தஞ்சாவூர் அப்படிம்பாரு. தஞ்சாவூர்னே சொல்ல தெரியாது. அப்போ இது எல்லாமே ரஜினியை அடையாளப்படுத்துகிற காட்சியும் கதையும் தான் அந்த படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனையாகும், ஒரு டிவோர்ஸை நோக்கி போகும். அப்போ வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ ஏமா இவரே பாட்டு நோண்டிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஒரு ஸ்கூல் வச்சுட்டு உன்னுடைய கவனத்தை திசை திருப்பு அப்படிங்கும்போது அந்த நடிகனுடைய மனைவி வந்து ஒரு ஸ்கூலை ஆரம்பித்து அவங்க அப்படி டைவெர்ட் ஆகிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. இது யாருடைய வாழ்க்கையில் நடந்ததுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சமகாலத்தில் விஜய் தானே அரசியலுக்கு வர்றாரு, அப்போ அவருடைய சாயலை கொஞ்சம் தூக்கி வைப்போம் அப்படின்னு இதை வச்சுருக்காங்களே தவிர இது முழுக்க முழுக்க ரஜினியை மையப்படுத்திய ஒரு படம் தான். இப்போ அதே மாதிரி திமுக வந்து 75 வருட கட்சி. இப்போ விஜயோட அந்த தாவேக்கா வந்து லாலிபாப் கட்சின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து சினிமாவில் வந்து ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் இப்போ அரசியல் வந்து அவர் வந்து லிட்டில் பாய்ன்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது அதாவது விஜய் குறித்து பேசுகிற தகுதியெல்லாம் பிரேமலதாவுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு சினிமாக்கார அரசியலுக்கு வருவதை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் என்ன, அந்த தகுதியே உங்களுக்கு கிடையாது. நீங்களே ஒரு சினிமா நடிகனுடைய மனைவி தான். சினிமா நடிகன் என்கிற அடையாளத்தை வைத்து விஜயகாந்த் தொடங்கிய கட்சி தான் தேமுதிக. ஏன்னா இவர் சினிமா நடிகருங்கிறதுனால தான் இன்றைக்கி அவர் பின்னால் மக்கள் திரண்டார்கள். மற்றபடி விஜயகாந்துடைய கொள்கையை பார்த்து அவருக்கு 10% வாக்கு கிடைச்சதா நீங்கள் சொல்ல முடியாது. என்ன விஜயகாந்துடைய கொள்கை, தேமுதிகவுடைய கொள்கைன்னு ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ரேஷன் கடையை வந்து நாங்கள் வீட்டில் டோர் டெலிவரி பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதை தவிர தேமுதிகவுடைய தனித்துவமான கொள்கைங்கிறது என்ன? ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்களும் வந்து ஒரு சினிமா நடிகர் ஆரம்பித்த கட்சி, இன்றைக்கி அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கம்பெனியை நீங்கள் அண்டர்டேக் பண்ணிடுறீங்க. வழக்கம் போல் தேர்தல் காலத்தில் ஒரு பெரிய அளவில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் விஜயை விமர்சிப்பதற்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு லாலிபாப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு
தரக்குறைவான விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து விஜய் வந்து உங்களுக்கு அப்படியெல்லாம் தெரிந்திருந்தா நீங்கள் எதுக்கு விஜய் கிட்ட போய் நிற்கிறீங்க? என் பையன் நடிக்கிற படத்தில் நீங்கள் நடித்து கொடுக்கணும்னு ஏன் அவர்கிட்ட போய் கேட்குறீங்க? அப்போ விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஆளுங்கிறதுனால தான் அவர்கிட்டே நீங்கள் போய் நின்னீங்க. அதனால் அதையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி நம்ம திமுக கூட இருக்கோம் அப்படிங்கிறதுனால விஜய் விமர்சிப்பது ஒரு சரியான விஷயம் இல்லை. பிரேமலதா பழசை மறக்காமல் விஜய் விஷயத்தில் வந்து தன்னுடைய அணுகுமுறையை கடைபிடிக்கணும். இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் வளர்ந்து வரும்போது விஜயகாந்த் ஒரு படம் நடிச்சு கொடுத்தார்ல சார், இப்போ அதுக்கு நன்றி கடன் செலுத்துற மாதிரி கூட இந்த பண்ணியிருக்கலாம் விஜய் அவர்கள். இல்லை, அது வந்து பண்ணியிருக்கணுமா வேணாமாங்கிறது வேற விஷயம். ஓகே, இன்னைக்கு நீங்க வந்து விஜய் கிட்ட போய் நிக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு உதவுகிற இடத்துல அவர் இருக்காரு. அதுக்கடுத்து விஜயனுடைய ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் ஒரு படத்துல நடிச்சு கொடுத்தாரு, அதுல எல்லாம் மாற்றமே இல்லை. ஆனா அது மட்டுமே விஜயனுடைய வெற்றிக்கு காரணம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா விஜயகாந்த் கூட தான் இவர் நடிச்சாரு. அதுக்கப்புறம் 5-6 படத்துல விஜயனுடைய அடையாளம்ங்கிறது என்ன? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரி படங்கள்ல நடித்த பிறகுதான் அவருடைய நட்சத்திர அந்தஸ்து மெல்ல மெல்ல பில்டப் ஆகி அதுக்கப்புறம் கத்தி, துப்பாக்கி, சர்க்கார் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சுதான் அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தார். அதனால நீங்க அதை மட்டுமே வந்து சொல்லியிருக்க முடியாது. அதாவது விஜயகாந்த் அன்னைக்கு விஜயனுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியமான காரணகர்த்தா, அதுல மாற்றமே இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அன்றைக்கு விஜயகாந்த் உதவலை அப்படின்னா அதோட விஜய் வந்து சினிமா விட்டே போயிருப்பாரா? நிச்சயமா நடக்காது. ஏதோ ஒரு வழியில அவர் வந்திருப்பாரு. அதாவது அவருடைய வருகை தாமதப்பட்டிருக்குமே தவிர அதை வந்து தடுத்து இருக்க முடியாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு விஜய் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருப்பதற்கு அவருடைய திறமையும் உழைப்பும் ஒரு முக்கியமான காரணம். அதை வந்து பிரேமலதாவெல்லாம் மறக்கக்கூடாது. இப்போ தேமுதிக வந்து திமுக கூட்டணியில் போனது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது. அந்த 10 தொகுதிகள் கேட்டு வாங்கிட்டாங்க. அது ஒரு அரசியலில் வந்து அவங்களுடைய அறிவுக்கூர்மையினால அந்த 10 தொகுதியில் கேட்டு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இப்போ இந்த ரீசெண்ட் டேஸாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து ரொம்ப கார்னர் செய்யப்படுற மாதிரி நமக்கு தெரியுது சார். அது என்ன காரணம் சார்? அதாவது ஒன்று புரிஞ்சுங்க, அதாவது தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு சென்றதால் பிரேமலதா கம்பெனிக்கு வந்து லாபம், அதில் மாற்றம் இல்லை. என்னன்னா திமுக கூட்டணிக்கு போனீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். எல்லாத்துக்கு மேலே அவருடைய தம்பிக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கிடச்சிருச்சு. ஸோ அவர் அடுத்த 6 வருஷம் தேமுதிக பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போகாமல் இவங்க பாஜக கூட்டணிக்கு போயிருந்தா அங்கே ராஜ்யசபா எம்பி சீட்டும் கிடச்சிருக்காது. அவர்கள் எத்தனை தொகுதி கொடுத்தாலும் அத்தனை தொகுதிகளிலுமே தேமுதிக வெற்றி பெறாது. அதான் என்னுடைய கணிப்பு. அப்போ இந்த தேர்தலோடு தேமுதிகவுடைய அரசியல் பயணம்ங்கிறது நிறைவடைஞ்சிருக்கும். என்னன்னா போன தேர்தலையே 0.5% வாக்குகள் வாங்கிய கட்சி தான் இது. இன்னைக்கு இந்த பக்கம் போனதால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கு போனதால் இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பலன் இருக்கு, பண ரீதியாகவும் எல்லா வகையிலும். ஆனால் ஒரு தேமுதிக தொண்டனுக்கு, விஜயகாந்தோடைய ரசிகனுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய எரிச்சலையும் கடுப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா திமுகவை எதிர்த்து தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, திமுகவை எதிர்த்து தான் இத்தனை நாள் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க கல்யாண மண்டபத்தையே திமுக அரசு தான் இடிச்சதாவெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதை நம்பித்தான் உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம், இன்னைக்கு நீங்க அவங்க கூடயே போய் நிக்கிறீங்களேங்கிற கடுப்பு விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே இருக்கு. அப்போ இது அப்படி இருக்கும்போது நிச்சயமாக பிரேமலதா வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணத்தானே செய்வாங்க. அதுல என்ன தவறு இருக்க முடியும்? இல்லை சார், இப்போ கம்பெனி சொல்றதெல்லாம் எப்படி சரியா இருக்கும் சார்? அதாவது ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவுக்கு வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியும் கிடையாது, தொண்டர் பலமும் கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம். அதே நேரம் திமுக ஏன் தேமுதிகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, 1 இயர் பெல்ட்டில் இப்போ பாமக நம்ம கூட்டணியில் கிடையாது, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு கட்சி வேணுங்கிறதுனால தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. தேமுதிகவை வந்து திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்ததாலேயே தேமுதிக வந்து ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க கட்சியாக அதை கன்சிடர் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனா அது வந்து ஒரு நபர் கட்சி மாதிரி சுருங்கி போயிடுச்சு, ஒரு ஏரியா கட்சி தான். இப்ப தேமுதிகவுக்கு வந்து தமிழகம் தழுவிய அளவில் தொண்டர்கள் இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஏற்கனவே நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த கட்சிக்கு தொண்டர்கள் இல்லை, இந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லைங்கிறது அப்படி நிரூபிக்கப்பட்ட உண்மைதான் அது. அதனால இப்ப பாமக எப்படி ஒரு குடும்ப கம்பெனியா இருக்கோ அந்த மாதிரி தேமுதிகவும் ஒரு கம்பெனி தான். ஏன்னா இது ஒரு கட்சியாக இருக்கும் பட்சம் ஒரு 10 சீட்டு கிடைக்குது அப்படின்னா அதை தொண்டர்களுக்கு தான் கொடுப்பாங்க. ராஜ்யசபா எம்பி தம்பிக்கு கொடு, விருத்தாசலத்தை நம்ம எடுத்துக்குவோம், விருதுநகர மகனுக்கு கொடுப்போம் அப்படின்னு நீங்க வந்து உங்கள் குடும்பத்துக்குள் பங்கிட்டு கொள்றீங்க அப்படின்னா அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தானே. அதை சொல்றதுல என்ன தவறு இருக்கு? நமக்கே தெரியும் சார், வந்து இந்த திமுக காங்கிரஸ் இந்த ஒரு ஒட்டாத ஒரு கூட்டணி தான் இருக்குது வந்து தெரியுது.
இந்த ஏப்ரல் 18ஆம் தேதி வந்து கடைசியா வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த பிரச்சாரம் பண்றாரு. இந்த பிரச்சாரம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வந்து சொல்றாங்களே சார். அதாவது ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்வதால் அது தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி திமுகவுக்கு வந்து அப்படி வாக்குகளை குவிக்கும் அப்படின்னு நான் நம்பலை. ராகுல் காந்தி ஒரு ஆக்டிவான தலைவர் தான், அதுல மாற்றம்லாம் இல்லை. அதே நேரம் அவர் வந்தா வாக்குகள் கிடைக்கும், அந்த நிலைமையே மாறும், அந்த சூழல்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதே நேரம் ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் செய்வதுங்கிறது ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய வாக்கு வங்கி கிடையாது. அதே மாதிரி ராகுல் காந்தி மீது எல்லாருக்கும் அபிமானம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அவர் வந்தா இந்த நிலைமை மாறும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓட் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணலை. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே ஒரு பெரிய அதிருப்தி நிலவுது. வேறு வழி இல்லாமல் இந்த கூட்டணியில் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அதைத்தான் வந்து இவ்வளோ நாள் அவர் பாராமுகம் காட்டுவதெல்லாம் அதைத்தான் காட்டுது. பட் அதே நேரம் அவரை ஏதோ ஒரு வகையில் கன்வின்ஸ் பண்ணி இங்கே வந்து பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்க. அது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர அதை ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கன்வின்ஸ் பண்ணி தான் அவர் வந்து கூப்பிட்றாங்கன்றது வந்து தெரியுது. ஏன்னா இப்போ எலெக்ஷன் இவ்வளோ நாள் நெருங்கியும் வந்து வராதது வந்து அது அவர் ஏதோ ஒரு விருப்பம் இல்லாத ஒரு இதில் நிலை தான் இருக்காரு. அவர் வந்து தாவேகா கூட கூட்டணி போதான் ரொம்ப உறுதியாக இருந்தார். ஸோ ஏதோ பெரிய லாபி ஏதோ ஒரு நடந்து தான் திமுகவோட திரும்பவும் கூட்டணி அமைக்கிறதா ஆயிடுச்சு. அவர் பேசும்போது அது தெரியுமா சார்? இப்போ நமக்கு அது இல்லை, அது தெரியவே தெரியாதுல்ல. அது வந்து இன்னொன்று அரசியலில் என்ன கசப்புகள் இருந்தாலும் அதை வந்து வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இப்போ லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாரு, என்னுடைய சகோதரர் ஸ்டாலின் வந்து சொன்னாரு. இப்போ இதெல்லாம் இந்த வாட்டி வெளிப்படுமா கேட்குறோம். இல்லை, அந்த மாதிரியான நாடகத்தனமான பிரச்சாரம்லாம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு லாஜிக்கையும் நம்ம யோசிக்கணும். இப்போ இங்கே வந்து ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுறதுனால காங்கிரஸ் கட்சிக்கு என்ன லாபம்? அதே நேரம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் பிரதான எதிர்கட்சி. இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிற வேகம் வந்து அங்கே இருக்கு. அங்கே ராகுல் காந்தி போனார்னா ஒருவேளை அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஆனால் இங்கே என்னதான் கரடியா கத்துனாலும் காங்கிரஸுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. திமுக வேணா ஆட்சியை பிடிக்கலாம், அதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. வெறுமனே ஒரு 15-20 எம்எல்ஏக்கள் ஜெயிப்பதற்காக இங்க எதுக்கு நம்ம கவனத்தை சிதறடிக்கணும்? இங்க வர்ற நேரம் அதே நேரத்தில் நீங்க கேரளாவில் போய் இன்னொரு 4 மாவட்டத்துக்கு சுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் வாக்குகள் கிடைக்கும். இப்ப ராகுல் காந்திக்கு அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, கேரளாவா தமிழ்நாடா அப்படின்னா அவருக்கு தமிழ்நாடு முக்கியமே இல்லையே. ஸோ அதுவும் கூட அவர் வராததற்கு காரணமா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறத வச்சு தானே அவர்களுடைய எக்ஸ்பிரஷனே இருக்கும். ஏன்னா நீங்க வந்து அந்த கட்சியை அவமதிக்கிறீங்க. அதுக்கடுத்து நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி ஸ்டாலினை வந்து தன்னுடைய பிரதர் அப்படின்னாரு. ஸோ அப்படியெல்லாம் உங்கள் மீது ஒரு அன்பை பாசத்தை செலுத்திய பிறகும் கூட நீங்க காங்கிரஸ்க்கு வந்து அவங்க கேட்ட தொகுதி நீங்க கொடுக்கலையே. அங்க வந்து நீங்க உங்களுடைய அரசியல் கணக்கின்படி தானே கொடுக்குறீங்க. அப்ப அவர் மட்டும் எதுக்கு உங்களை சகோதரரா பார்க்கணும்? அப்படி பார்ப்பதே ஒரு வகையான முட்டாள்தனம் தானே.